Hello viewers, welcome to my channel Medicine in Tamil. Hi viewers நான் ரொம்ப நாளாக சேனலில் போடவே இல்லை, ரொம்ப வருஷமாக போடலை. ஐம் சாரி. இனிமேல் வாரத்துக்கு ஒரு குறைஞ்சது ரெண்டாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வேலை விஷயமாக பிஸியாக இருந்ததுனால விட்டுட்டேன். இனிமேல் ரெகுலராக கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். எல்லாருக்குமே மெடிசின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அங்கே காலேஜில் நடத்துகிற சப்ஜெக்ட்டும் இதுவும் இதாக இருக்கான்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். சேமாக இருக்கா, எப்படி இருக்குது என்னென்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லேர்ன் மெடிக்கல் டேர்ம்ஸ் ஈஸிலி இன் தமிழ். அதில் வந்து இது 12th வீடியோ. இதுக்கு முன்னாடி 11 வீடியோ போட்டேன். ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும். அது எல்லாம் இருக்கும் சேனலில். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி உங்களுக்கு பழசில் எதுவும் வேணும், வேறு அல்ஃபபெட்டில் வேணும்னா பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்றைக்கி முதல்ல என்ன டேர்ம் பார்க்க போகிறோன்னா அம்பிளிக்கோ அப்படின்னா அம்பிளிக்கஸ். நேவல்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து தொப்புள். இதை வந்து கம்பெனி ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா அம்பிளிக்கல் அப்படின்னா பெர்டெய்னிங் டு அம்பிளிக்கஸ், தொப்புள் சம்மந்தப்பட்ட அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். ஓகே, இது ஃபஸ்ட்டு இது. நெக்ஸ்ட்டு டேர்ம் வந்து உங்குவா அப்படின்னா நெயில்னு அர்த்தம், தமிழில் நகம். உங்கால் அப்படின்னா ரிலேட்டிங் டு த நெயில். ஓகே, இப்போ தேர்ட் டேர்ம் வந்து யூரினோ அப்படின்னா யூரின் இல்லைன்னா யூரினரி ட்ராக்ட், தமிழில் வந்து சிறுநீர் இல்லைன்னா சிறுநீர் பாதை. இதை குறித்து உள்ளதை பார்க்குறோம். இப்போ யூராலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் த யூரினரி ட்ராக்ட் அப்படின்னு அர்த்தம் வரும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து யூரிட்ரோ அப்படின்னா யுரைட்டர். அந்த ஃபிகரில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யுரைட்டர் அப்படின்னா சிறுநீர் குழாய் அப்படின்னு அர்த்தம். இது வந்து அந்த கிட்னியில் இருந்து பிளாடருக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன டியூப் மாதிரி 2 சைடுமே இருக்கும். அதில் 2 யுரைட்டர் இருக்கும், ரைட் யுரைட்டர் லெஃப்ட் யுரைட்டர்னு இருக்கும். ஸோ அந்த ஃபிகரில் இது பார்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே வியூவர்ஸ், அடுத்து நம்ம பார்க்குறது யுரித்ரோ அப்படின்னா சிறுநீர் பை குழாய் அப்படின்னு அர்த்தம். சிறுநீர் பையில் இருந்து சிறுநீரை உடலுக்கு வெளியேற்றும் குழாயை குறிக்கிறது. அதான் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பரை மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த இது மாதிரி இருக்கும், டாப் மாதிரி. அந்த கீழே ஒரு யுரைட்டரில் இருந்து வருது இல்லையா, அந்த டியூப் ஜாயின் பண்ணது இல்லையா, அந்த இடத்துல அது பேர் பிளாடர். அதுக்கடுத்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அந்த பிளாடர் முடிஞ்சு கடைசி ஃபைனலாக எண்டு மாதிரி இருக்கும், கடைசி பிக்சரோட எண்டு கீழே. அதுதான் வந்து யுரித்ரா. இப்போ இதை வந்து யுரித்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பெனி ஃபார்மில். அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த யுரித்ரா அப்படின்னு அர்த்தம் வரும். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து யுட்டிரோ அப்படின்னா யூட்டிரஸ் இல்லைன்னா யூட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கர்ப்பப்பை அந்த மாதிரி அது சம்மந்தமாக உள்ளதெல்லாம் குறிக்கிறதுக்கு. இப்போ யூட்ரைன் கேன்சர் அப்படின்னா கர்ப்பப்பை புற்றுநோய் இதெல்லாம் குறிக்கிறதுக்கு யூட்ரைன், அந்த UTRO கூட அந்த INE சேரும்போது யூட்ரைன் கேன்சர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கம்பெனி ஃபார்ம் நம்ம பார்த்தோம்னா யுவியோ அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அது வந்து யுவியாங்கிறத குறிக்கும். அது வந்து வேஸ்குலர் லேயர் ஆஃப் தி ஐ அப்படின்னு பார்ப்போம். இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ரண்ட் பார்ட், கண்ணோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, பேக் இல்லை, பேக்கில் வந்து எல்லோ கலராக இருக்கும், ஃப்ரண்ட் பார்ட்டில் ப்ளூ கலர் அந்த மாதிரி இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா யுவியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த ஃபிகரில். அப்படின்னா தமிழில் வந்து விழியின் இரத்த நாள படலம் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து கம்பெனி ஃபார்மில் யுவிஐடிஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த யுவியா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் நம்ம பார்த்தோம்னா யுவிலோ அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அது வந்து எதை குறிக்கும்னா யுவிலா அப்படிங்கிறத, அது வந்து உள்நாக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம சின்னராக சென்டராக இருக்கும் இல்லையா, நாக்குக்கு மேலே குட்டி நாக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை குறிக்கும். அந்த ஃபிகர்லேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து யுவுலைட்டிஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த யுவ்லா. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக வீடியோ வர்றதுக்கு ஐ ஷால் ட்ரை மை பெஸ்ட்.
ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ.